ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் முத்து மீனா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோக்கு வரணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு கம்பெனி ஷோவில் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு அந்த பொங்கல் திருவிழா, ஸோ என்டையர் சர்க்கடிக்கஸ் டீமே வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தீங்க முத்து மேலே. இந்த மாதிரி அவர் எந்த ஷோஸ்மே வரதில்லை ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரீட் கொடுக்குற விதமா அவர் இந்த வாரம் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ நீங்களுமே எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படிங்கிறதா. ஈவன் நீங்கள் டிவியில் மிஸ் பண்ணாலுமே ஹாட்ஸ்டாரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதே போல் வந்துட்டு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய தெய்வ மகள் சீரியலில் வினோதனியுடைய ஹஸ்பண்டாக பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ கணேசன். ஸோ அவர் வந்துட்டு நம்மளுடைய பார்வதி ஆண்டி கூட இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரு. ஸோ பின்னாடி வந்து குமரன் சர்மே இருக்காரு. ஸோ சிறகடி காசு செட்டில் இருந்து அவர் வந்து பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது பார்த்த உடனே எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சுன்னா, பார்வதி ஆண்டியுடைய ஹஸ்பண்டாக வராரோ, நியூ என்ட்ரியே வராரோ அப்படின்னா, ஏன்னா விகடன் தானே, சேம் ப்ரொடக்ஷன் தானே அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நேற்று நான் வந்து டீம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு, ஸோ ஜஸ்ட் விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு எந்த ஒரு ரீஎன்ட்ரிலாம் கிடையாது. நான் கூட என்ட்ரிலாம் கிடையாது, நான் கூட நியூ என்ட்ரியே வராரோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டாக வந்து மூவ் பண்ணிட்டு போயிருக்கோம், பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க. நடுவில் வடிவுக்கரசி அம்மா, கேர் வச்சு அம்மா அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஸோ நிறைய பேர், அதாவது விகடனுடைய பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க சீரியல். முக்கியமாக வந்துட்டு அந்த ஆர்டிஸ்டா ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இல்லையா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக மீனா கூட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவர் கூட இதுக்கு முன்னாடி தென்றல் சீரியலில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருந்தவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விகடன் ஆர்டிஸ்ட்டை வந்து திருப்பி கொண்டு வராங்க. அது உண்மையிலே சந்தோஷம். ஸோ நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கேரக்டர்ஸ் வந்து அப்கமிங்கில் வருது. ஸோ முக்கியமாக வந்துட்டு நியூ என்ட்ரி வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போவே நான் சொல்லி வைக்கிறேன், அந்த கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலு. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வேறு இருக்காங்க. ஸோ யார் அப்படிங்கிறதுலாம் தெரில. ஆனால் அந்த நியூ என்ட்ரி பர்சன், முக்கியமான பர்சன் வந்துட்டு ஒரு நியூ பர்சன் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு, இதுக்கு முன்னாடி சீரியல்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக சீரியல் பண்ணுறாரு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய ரோல், ஓகேங்களா. ஸோ அவங்க அப்பா அம்மா கேரக்டர்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஜீவாவுடைய ரோல் வேறு இன்னும் கொஞ்சம் வருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கும் ஸ்டார்டிங் கதை எழுதும் போது ஜீவாவுடைய அப்பா அம்மாலாம் வச்சு தான் ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ட்ராக் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அது மாதிரி நிறைய இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் சிறகடி காசில் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்வேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.